வணக்கம் நண்பர்களே. நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஆட்கள் தேர்வு செய்கிறதுக்கு தேர்வுகள் நடத்துகிறாங்க. அதற்காக வினாத்தாள்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இதில் தற்போது பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ்லேருந்து 25 வினாக்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஒட்டக்கூத்தர். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா முழை என்ற சொல்லின் பொருள் தருக. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலைக்குகை. மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா வெங்கரி என்ற சொல்லினை பிரித்து எழுத கிடைப்பது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெம்மை ப்ளஸ் கரி. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மீ ராசேந்திரன். ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இதம் ப்ளஸ் தரும் என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. இதன் தரும், ஆப்ஷன் ஏ. ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்திய அரசு மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1988. ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மதுரை. அடுத்து எட்டாவது கேள்வி தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் ஏ, திருமந்திரம். ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒன்றை டேஸ் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, குலம். பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்ற கூற்றை கூறியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருமூலர். 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா அயோத்திதாசரின் இயற்பெயர் டேஸ். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காத்தவராயன். 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு 1892. இதை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர். 13வது கேள்வி பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் நடத்திய இதழ் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒரு பைசா தமிழன். 14வது கேள்வி சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, புதுமை பித்தன். 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஒன்றோ அல்லது சிலவோ சேர்ந்து அமைவது டேஸ். ஆப்ஷன் ஏ, அசை. 16வது கேள்வி தொடை டேஸ் வகைப்படும். தொடை 8 வகைப்படும். 17வது கேள்வி தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அயோத்திதாசர். 18வது கேள்வி ரேஷனல் என்னும் ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பகுத்தறிவு. 19வது கேள்வி ஆண்மையின் கூர்மை டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பகைவருக்கு உதவுதல். 20வது கேள்வி வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஊக்கம். 21வது கேள்வி திருவெம்பாவை எனும் நூலினை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, மாணிக்கவாசகர். 22வது கேள்வி மு. மேத்தா அவர்களின் டேஸ் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு. 23வது கேள்வி ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எனும் அமைப்பை நிறுவியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அண்ணல் அம்பேத்கர். 24வது கேள்வி பூனா ஒப்பந்தம் டேஸை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இரட்டை வாக்குரிமை. 25வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது டேஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. அதாவது இரட்டொரு மொழிதல். இதனுடைய மறுபெயர் தான் ஸ்லேடே அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது.
இந்த தேர்வுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை வந்து தேர்வு எழுதிவிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தங்களுடைய மதிப்பெண்களை வந்து கமெண்டில் பதிவிடவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.